வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்க்கான அவேர்னஸ் வீடியோ இது. ரீசெண்டாக நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் 2025க்கான நோட்டிஃபிகேஷனை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த மாதம் எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண விருப்பப்படுறவங்க தயவுசெய்து நான் முதல்வன் வெப்சைட்டுக்கு போங்க. டீட்டெயில்ஸை ஃபுல்லாக படிங்க. சிம்பிள் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களாக படித்து புரிஞ்சுக்கணும். சோஷியல் மீடியாவில் யாராவது மேலோட்டமாக இதை பற்றி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்களாக படித்து புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இதற்கான டீட்டெயில் கைடன்ஸை நம்ம சேனலில் சில மாதங்களுக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்டேன். அந்த வீடியோவை லிசன் பண்ணாதவங்க இப்போ லிசன் பண்ணுங்கள். நான் கொடுக்குற அட்வைஸை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணுங்கள். இந்த நான் முதல்வன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக நிறைய பேருக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவேர்னஸ் இல்லை. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியல. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சாலும் இதை ப்ராப்பராக அவங்க அவைல் பண்ணுறதுக்கான முயற்சியை எடுக்க மாட்டாங்க. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ கோச்சிங், அது இல்லாமல் சப்போர்ட் அப்படின்னு வரும்போது ஆல் இண்டியா லெவலில் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலம், ஒரு பயனியர் ஸ்டேட். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு சப்போர்ட், ஃப்ரீ கோச்சிங், ஸ்காலர்ஷிப்பை வேறு எந்த ஸ்டேட்டும் கொடுக்கறது கிடையாது. நான் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது 2012 ஆரம்பித்து படிக்கிற நேரம் போக எனக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போயே நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஃப்ரீ கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் அந்த காலத்துலேருந்தே அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது மற்ற ஸ்டேட்ஸை சேர்ந்த ஆஸ்பிரண்ட்ஸோட ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ணுவோம். 2013 குஜராத்தை சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னார், எனக்கு இப்போயும் ஞாபகம் இருக்குது. தமிழ்நாடு கொடுக்குற கோச்சிங்கை நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி எங்கள் ஸ்டேட்டில் கிடையாது. நாங்கள்லாம் தேடி அலைவோம், அகாடமியாக ஓடுவோம். உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்கிறீங்க, கேட்கவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு அப்பயே அவர் சொன்னார். 12 வருஷம் முன்னாடி சொன்னார். இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த சப்போர்ட்டை இன்னும் ஹையர் லெவல் கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டை ஹெவியாக தராங்க. ஒரு மாணவர் டோட்டலாக இந்த நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் கீழே 3 lakh rupees வரைக்கும் அவைல் பண்ணலாம். ஒரு வருடம் மேக்ஸிமம் 1.5 lakh அவைல் பண்ணலாம். 2 முறை அவைல் பண்ணலாம். ஒரு முறை நீங்கள் எப்படி அவைல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ப்ரிலிம்ஸ்க்கான சப்போர்ட் 75,000, மந்த்லி 7,500 கிடைக்கும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போனீங்கன்னா 25,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மெயின்ஸ் கிளியர் பண்ணிங்கன்னா ஃபர்தராக ஒரு 50,000 கிடைக்கும். அப்போ ஒரு அட்டெம்ப்டில் இன்டர்வியூ வரைக்கும் போனீங்கன்னா 1.5 lakh rupee அவைல் பண்ணலாம். 2 முறை அவைல் பண்ணலாம். டோட்டலாக 3 lakh rupees நீங்கள் அவைல் பண்ணலாம். இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்னால ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியல. நிறைய பேருக்கு ஆசை, ஆனால் செய்ய முடியல. வறுமை ஒரு காரணம், சின்ன வயசுல வேலைக்கு போகணும் இன்னொரு காரணம், அதை தாண்டி நேரமே இருக்காது. அது இல்லாமல் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் இந்த ரீசன்ஸ்னால. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்களை என்கரேஜ் பண்ணணும். எக்கனாமிக்கலாக வீக்காக இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓவராலாகவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணி, மோட்டிவேட் பண்ணி, ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுத்து அவங்கள ஒரு டென்ஷன் இல்லாமல் படிக்க வைக்கணும். அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் தயவு செய்து இந்த ஸ்கீமை அவைல் பண்ணுங்கள். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதை கோட்டை விடாதீங்க. நான் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது 3 முறை இன்டர்வியூ போயிருக்கேன். அப்போ எங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் கிடைக்கும், இந்த அளவுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கிடைக்காது. அப்போ எங்களுக்கு இந்த ஸ்கீம் இருந்தால் எங்களால் 3 லட்சம் ரூபாய் அவைல் பண்ணிட முடியும். பாருங்கள், 3 lakh rupees 2 முறை அவைல் பண்ணிட முடியும். எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு இருக்குது. தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள் இந்த நான் முதல்வன் ஸ்கீம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் பெரிய மிஸ்டேக்ஸை கமிட் பண்ணுறாங்க. ஒரு டீச்சராக இதை சுட்டி காட்ட வேண்டிய டியூட்டி எனக்கு இருக்குது. ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் நாங்கள் அவைல் பண்ணுறது கஷ்டம், இதை சீனியர் கேண்டிடேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் ஈஸியாக கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு எக்ஸ்கியூஸை நிறைய பேர் தரீங்க. நீங்கள் சொல்கிற வாதத்தில் உண்மை இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு உண்மை இருக்குது. இந்த ஸ்கீமை ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போது இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிளியர் பண்ணாங்க, உண்மை தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து கிளியர் பண்ணுவாங்க, இந்த முறையை கிளியர் பண்ணுவாங்க. அதை தாண்டி மற்ற சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருக்கும். இது ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆல்ரெடி அவங்க அவைல் பண்ணியிருப்பாங்க, மேற்கொண்டு அவைல் பண்ண முடியாது. மற்ற சீட்ஸ்லாம் இப்போ ஓப்பனாக தான் இருக்கும். அதனால் இந்த எக்ஸ்கியூஸை கொடுக்காதீங்க. நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நீங்களும் இந்த ஸ்காலர்ஷிப்பை வின் பண்ணலாம். செகண்ட் மிஸ்டேக், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷனை முன்கூட்டி ஆரம்பிக்கிறது இல்லை. ஆரம்பித்தாலும் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை. நிறைய பேரால் ஏப்ரல் மாதமே ஆரம்பிக்கலாம், ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, ஆனால் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஜூன் மாதம் தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதமே வந்துடும். அப்போ டைம் கம்மியாக இருக்கும். ஏப்ரலே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா குறைஞ்சது 3 மாதம் கையில் இருக்கும், கிட்டத்தட்ட 4 மாதம் கையில் இருக்கும். கரெக்டாக ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சு இந்த நாலேஜை வச்சு ஃபர்தராக கொஞ்சம் படித்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இதை செய்யுங்க. இதை நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஜூன் மாதம் ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் 1.5 மாதத்துல இந்த என்ட்ரன்ஸ் வந்துடும். ப்ரிப்பரேஷனை கரெக்டாக பண்ணாமல்
அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தனியாக படிக்கிறேன்னு சொல்லி பிட்ஸ் அண்ட் பீஸாக மனப்பாடம் பண்ணுவாங்க. இந்த தப்பை நிறைய பேர் பண்ணுறீங்க. இப்படி பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறது கஷ்டம். தயவுசெய்து இந்த தப்பை பண்ணாதீங்க. ப்ரிப்பரேஷனை முன்கூட்டியே ஆரம்பித்து ப்ராப்பராக பண்ணுங்கள். இந்த ப்ரிப்பரேஷனை வச்சு இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண பாருங்கள். தேர்ட் மிஸ்டேக், இது யார் பண்ணுறாங்கன்னா ஸ்காலர்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய தப்பு. ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். அப்போ தான் தொடர்ந்து ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ண முடியும். காரணம் என்ன? யூபிஎஸ்சியை நீங்கள் கிராக் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு சேர்ந்த மாணவர்கள் யூபிஎஸ்சியில் அச்சீவ் பண்ணணும், தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும், நீங்களும் முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஸ்காலர்ஷிப்பை வின் பண்ணிவிட்டு யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணிவிட்டு யூபிஎஸ்சிக்கு ஃபுல் எஃபர்ட் போடுறதில்ல. அது பதிலாக மற்ற எக்ஸாம்ஸ்க்கு போடுறாங்க. மெயினாக அவங்க டிஎன்பிசிக்கு எஃபர்ட் போடுறாங்க. டிஎன்பிசிக்கு ட்ரை பண்ணுங்கள், எஃபர்ட் போடுங்க, அது தப்புன்னு நான் சொல்லலை. அந்த எக்ஸாமும் முக்கியமான எக்ஸாம் தான். ஆனால் அந்த எக்ஸாம் வேறு, அது ஸ்டேட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். ஆனால் இந்த ஸ்காலர்ஷிப் எதுக்கு தராங்க? யூபிஎஸ்சிக்கு இது தராங்க. அதனால் அதை நீங்கள் ப்ராப்பராக அவைல் பண்ணணும். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற டைமில் எப்படி டிஎன்பிசி மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதுக்கான அட்வைஸை நான் கொடுத்துருக்கேன் சேனலில். அதன்படி நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இறங்கிட்டு அரைகுறையாக இதை விட்டுட்டு ஸ்காலர்ஷிப்பையும் வாங்கிட்டு நீங்கள் டிஎன்பிசிக்கு போகக்கூடாது. தவறு. நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது பெரிய தப்பு. இந்த மாதிரி மிஸ்யூஸ் ஆகக்கூடாது. காரணம் என்னென்னா இந்த ஸ்காலர்ஷிப் உண்மையாலே யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரும். அதனால் தயவு செய்து இந்த ஸ்கீமை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ரைட்டா? யூபிஎஸ்சி எக்ஸாமை நீங்கள் ப்ராப்பராக அப்ரோச் பண்ணி கரெக்டாக எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்ட் பண்ணலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஒரு டீச்சராக சொல்கிறேன், ஒரு ஃபார்மர் ஆஸ்பிரண்ட்டாக சொல்கிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு சீரியஸ் அட்டெம்ப்ட் கம்ப்ளீட்டாக செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான். எந்த ஒரு அகாடமிக்கும் போகல. கிட்டத்தட்ட சர்வீஸே நான் வாங்கிட்டேன். ஜுவாலஜி, ஜியோகிரஃபி 2 ஆப்ஷன்ஸ் எடுத்தேன். ஜுவாலஜியில் எனக்கு அகாடமிக் பேக்ரவுண்டே கிடையாது. ஆனால் கடினமாக எஃபர்ட் போட்டு கவர்மெண்ட் லைப்ரரிக்கு போய் படித்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் நான் வந்துட்டேன். ஆனாலும் சில காரணங்களால் என்னால் செலக்ட் ஆக முடியல, ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் வர முடியல. ஓகேவா? இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சே நான் சொல்கிறேன். கரெக்டாக அப்ரோச் பண்ணுறீங்க, ப்ராப்பராக படிக்கிறீங்க, ப்ராப்பர் கைடன்ஸ் கீழே இருக்கீங்க அப்படின்னா 100% ஒரே அட்டெம்ப்டில் உங்களால் கிராக் பண்ண முடியும். அதனால் கான்ஃபிடன்ஸோட ப்ரிப்பரேஷனில் இறங்குங்க. ஓகேவா? எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனில் இறங்கிட்டு அரைகுறையாக இதை விட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா இது ஒரு பெரிய வாய்ப்பு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக லைஃப்பில் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் முதல்வன் ஸ்கீம் சம்மந்தமாக உங்கள் எல்லாரோடையும் சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஓப்பனாக இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஷேர் பண்ண விடயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தயவுசெய்து இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுங்கள். இது உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி யூபிஎஸ்சியை கிராக் பண்ணி நீங்கள் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக ஃப்யூச்சரில் வரணும். இதுதான் என்னுடைய ஆசை. நன்றி.